जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். ஆச்சார விஷயங்கள், செயல்களை ஈஸ்வரபரமாக்குவது. இப்படி மனசையும் காரியத்தின் போதே ஈஸ்வரனிடம், நேராகவே அவனிடம் அல்லது அவனது சிப்பந்திகளாக அம்சங்களாக இருக்கிற அநேக தேவதைகளிடம் கலக்கும்படியாக பண்ணத்தான் மந்திரங்களை கொடுத்திருக்கிறது. பிராத்த ஸ்நானத்தை இப்படி தேகத்துக்காக மாத்திரம் இல்லாமல் ஆத்மார்த்தமானதாக ஆக்கி கொடுக்கும் போது முதலில் அருகம்புல்லையும் கொஞ்சம் சுத்தமான மிருத்திகையையும் மண்ணையும் தலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது அந்த அருகம்புல்லையும் ஈஸ்வர சக்தியின் ஒரு அம்சமான தேவதை என்று பக்தியோடு புரிந்து கொண்டு அதை ஸ்துதித்து தூர்வா சூக்தம் என்கிற மந்திரங்களை சொல்ல வேண்டும். அல்ப புல் என்கிறோமே, அதை கூட ஈஸ்வராம்சம் என்று வேதமே ஸ்தோத்தரிக்கும் சூக்தத்தை சொல்ல வேண்டும். மண்ணாங்கட்டி என்று ரொம்ப மட்டமாக சொல்கிறோமே, அந்த மண்ணையும் இப்படியே சாக்ஷாத் நாராயண பத்னியான பூப்பிராட்டியாக புரிந்து கொண்டு மிருத்திகா சூக்தம் சொல்லி புல்லோடு தலையில் வைத்துக் கொண்டு குளிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஸ்நானம் செய்யும் போது சொல்ல அகமர்ஷண சூக்தம் என்று ஒன்று இருக்கிறது. இங்கே தேகத்தின் ஸ்நானமே ஆத்மாவின் அழுக்கையும் அலம்பிவிட மந்திரங்கள் இருக்கின்றன. ஆத்மாவின் அழுக்கு என்பது அதன் மேல் படிந்திருக்கிற நம் பாபங்கள். அகம் என்றால் பாபம், தேய்த்து அப்புறப்படுத்துவது மர்ஷனம். உடம்பை தேய்த்து ஸ்நானம் பண்ணும் போதே இப்படி பாபத்தையும் தேய்த்து கழுவி விடுவதற்கு அகமர்ஷண சூக்தம். வேத மந்திரங்கள் சொல்ல அதிகாரம் இல்லாதவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்நானம் செய்ய வேண்டும். கோவிந்தேதி சதா ஸ்நானம் என்று இருக்கிறது. கோவிந்த நாமாவே ஆத்மாவுக்கு புண்ணிய தீர்த்த ஸ்நானம்தான். கோவிந்த நாமாவே புண்ணிய தீர்த்தம் என்றதால் ஸ்நானமே பண்ணாமல் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிவிட்டு விழுப்போடேயே சாப்பிட்டு விடலாம் என்று குதர்க்கம் பண்ணிக்கொள்ள கூடாது. வாஸ்தவத்தில் ஒரு ஜீவன் பண்ணியிருக்கிற ஏகப்பட்ட கர்மாக்களில் இருந்து அவன் தப்பித்து தன் பாவ மூட்டை பூராவையும் கரைக்க வேண்டுமானால் அதற்கு சரீரத்தை சக்கையாக பிழிந்து சத்காரியங்களை ஏராளமாக பண்ணித்தான் ஆக வேண்டும். இதனால்தான் சாஸ்திரங்களில் 100,000 காரியங்களை விதிகளை கொடுத்து இவனை கட்டி போட்டிருக்கிறது. இருந்தாலும் அதே பகவான் ஒரு ஜட்ஜாக மட்டும் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் நமக்கு அம்மையும் அப்பனுமாக உள்ள காரணிகள் ஆனதால் நாம் சாஸ்திரப்படியே செய்ய மனப்பூர்வமாக சர்வ பிரயத்தனமும் பண்ணி அப்படியே கண்டிப்போடு ஆச்சார அனுஷ்டானங்களை விதி வழுவாமல் அபியாசம் செய்து வரும்போது எங்கேயாவது நம்மால் கொஞ்சம் முடியாமல் போய்விட்டால் அப்போது மட்டும்தான் இத்தனை கண்டிப்பான விதிமுறையோ கடினமான காரியமோ இல்லாமல் மனசார அவனை ஸ்மரித்தாலே போதும், அவன் நாமாவை சொன்னாலே போதும், அவன் இவ்வளவு தூரம் பண்ணின குழந்தைகளை மன்னித்து விடுவான் என்று ஆச்சார அனுஷ்டானங்களையும் தளர்த்தி அனுகிரகம் பண்ணுகிறான் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள். இதை ஒரு சாக்காக காட்டி எந்த ஆச்சாரமும் இல்லாமல் இருப்பேன், ஹரே ராமா என்று பஜனை பண்ணினால் போதும் என்று இருந்தால் அப்படிப்பட்ட கட்டுப்படாத சோம்பேறிக்கு பகவான் ஏமாந்து போய் அனுகிரகம் பண்ணிவிட மாட்டான். நிஜமாகவே ஹரே ராமா என்று அவனிடமே ஹிருதயத்தை அர்ப்பணம் பண்ணி உருக தெரிந்து விட்டால் அப்படிப்பட்டவனுக்கு எந்த ஆச்சாரமும் எந்த சாஸ்திரமும் வேண்டாம் தான். அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாமாவை சொல்லியே எத்தனையோ அற்புதங்களை பண்ணியிருப்பதும் வாஸ்தவம். ஆனால் அந்த ஸ்திதியில் நாம் இருக்கிறோமா என்பது நமக்கே தெரியும். வேத மந்திரங்களின் வீரியம் குறையாமல் அவற்றை ரட்சித்து தருகிற பொறுப்பு பெற்றவர்களும் புத்தி வேலை அதிகம் உள்ளவர்களும் ஆன ஜாதியாருக்கு காரியமும் வேண்டும், ஆச்சார கட்டுப்பாடும் அதிகம் வேண்டும் என்றுதான் சாஸ்திரத்தில் அவர்களுக்கு மந்திரபூர்வமாக இத்தனை அனுஷ்டானங்களை வைத்திருக்கிறது.
மற்ற விதத்தில் தேகத்தால் அநேக காரியங்களை செய்து சமூகத்துக்கு உபகரித்து இதன் மூலமே தங்கள் கர்மாவை அனுபவித்து தீர்த்து சித்த சுத்தி பெறுகிற இதர ஜாதிக்காரர்களுக்கு இத்தனை கடுமையான ஆச்சாரம் இல்லை. மந்திரங்களுக்கு பதில் அவர்கள் பகவன் நாமாவை அல்லது ஸ்தோத்திரங்களை, துதி பாடல்களை சொன்னாலே போதுமானது. என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றால், திருஷ்டமான லௌகிக பலனோடு அதிருஷ்டமான ஆத்மார்த்த பலனையும் பெறவே சாஸ்திர ஆச்சாரங்கள். அவற்றில் திருஷ்டமாக தெரிவதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதிருஷ்டத்தை தள்ளுவது பிசகு. ஆச்சார சாஸ்திரங்களில் விஞ்ஞான நுணுக்கம். சமீப காலமாக நம் ஆச்சாரங்களை பற்றி இதற்கு முந்தைய தலைமுறைக்கு இருந்ததை விட கொஞ்சம் கௌரவ புத்தி உண்டாயிருப்பதை பார்க்கிறேன். முன்னே இங்கிலீஷ் படிக்கிறவர்கள் என்றால் நம் ஆச்சாரம் அவ்வளவுமே பேத்தல் என்று நினைப்பவர்களாய் இருந்தார்கள். ஆனால் நான் கொஞ்ச நாளாக ஒரு வேடிக்கை பார்க்கிறேன். சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஆத்மீகமும் ஒன்றுக்கொன்று விரோதமானது போல் தோன்றினாலும் சயின்ஸ் அபிவிருத்தியாகி கொண்டு வருவதாலேயே புதிசாக டிஸ்கவரி செய்யும் போது இதென்னடா ஆச்சரியமா இருக்கிறது, நாம் ரொம்பவும் அறிவிலே பின்தள்ளி நின்றவர்கள் என்று நினைத்த ஆதிகால இந்தியர்கள் இந்த விஞ்ஞான உண்மைகளை நமக்கு இருக்கிற லேபரட்டரியும் இன்ஸ்ட்ருமெண்ட்களும் இல்லாமலே எப்படியோ கண்டுபிடித்து அவர்களுடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறதாக தெரிகிறதே என்று அதிசயப்படுகிறார்கள். கொஞ்ச நாள் முந்தி பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள், ரஷ்யாக்காரன் கம்யூனிஸ்ட், நிரீஸ்வரவாதி. ஆனால் இங்கே நாம் இதென்ன ஹோமம் என்று சொல்லிக் கொண்டு வீட்டையெல்லாம் புகையாக்கி கொண்டு கண்ணும் கரிக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது என்றால், ரஷ்யா தேச சயின்டிஸ்ட்கள் வரட்டி புகையினால் அட்டாமிக் ரேடியேஷன், அணுச்சிதைவின் கதிரியக்கம் உள்பட பலவித பொல்யூஷன்களை போக்கிக் கொண்டு விடலாம் என்று சொல்லி நம்முடைய ஹோமத்தை புகழ்ந்திருக்கிறார்கள். இதே போல ஹோமத்தில் போடப்படும் பலவிதமான சமித்துகளின் புகை பரவுவதும் கிருமி நாசினியாக, ஆன்டிசெப்டிக்காக உதவுகிறது என்று முன்னே டாக்டர்கள் சொன்னதுண்டு. தர்பை, துளசி, வில்வம் என்று இப்படி நம் சாஸ்திர காரியம், பூஜை இவற்றில் பிரயோஜனமாகின்றவற்றுக்கெல்லாம் வைத்திய ரீதியிலோ மற்ற சயின்ஸ்களின் ரீதியிலோ சவுண்ட் பேசிஸ், அதாவது அழுத்தமான அடிப்படை இருக்கிறது என்கிறார்கள். கிரகண காலத்தில் எல்லாவற்றிலும் தர்பையை போட்டு வைக்க வேண்டும் என்றால் முன்னே பரிகாசம் செய்தார்கள். சூரியனை பாம்பு தின்றதாம், அதன் நாக்கை அறுப்பதற்கு தர்பை போட்டிருக்கிறார்களாம் என்று கேலி பண்ணினார்கள். ஆனால் இப்போதோ கிரகண காலத்தில் அட்மாஸ்பியரிலும் அதற்கும் மேலே இருக்கிற ஸ்பியர்களிலும் அநேக கண்டாமினேஷன், அசுத்தம், ரேடியேஷன் ஆகியன உண்டாவதாகவும் கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை கூட அது பாதிப்பதாகவும் அதனால் கிரகணத்தீட்டு என்று அந்த காலத்தில் சாப்பிடாமல் இருக்கணும் என்று வைத்ததில் ரொம்ப அர்த்தம் இருப்பதாகவும் இந்த பாதிப்பை கவுண்டராக்ட் பண்ணும், எதிர்த்து போக்கும் சக்தி தர்பைக்கு இருக்கிறது என்றும் எழுதுகிறார்கள். எல்லாருக்கும் எல்லா சயின்ஸையும் சொல்லிக் கொடுத்து விட்டால் ஒவ்வொருத்தனும் ஆட்டம் பாம் பண்ணி வைத்துக் கொள்வதில் தான் முடியும் என்றுதான் கெடுதல் வராமல் இருப்பதற்கு நாம் பண்ண வேண்டியதை மட்டும் சொல்லி அதன் காரணத்தை ராகு பாம்பு சூரியனை முழுங்கிற்று என்பது போல கதாரூபமாக பாமர ஜனங்களுக்கு சொன்னார்கள் என்று ஒரு கட்சி. இதை கூட நான் முழுக்க சரி என்று சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் விஞ்ஞான மர்மம் தெரிந்துவிட்டால் அனர்த்தமாகும் என்று நினைத்தது வாஸ்தவம். ஆனால் அதற்காகத்தான் விஞ்ஞான உண்மைகளுக்கு பதில் கதைகளை இட்டுக்கட்டி சொன்னார்கள் என்பது சரியில்லை. இம்மாதிரி கதைகளும் நிஜம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பகவானின் லீலையில் நமக்கு சாத்தியமாக தோன்றாத என்னென்னவெல்லாம் நடக்குமோ நமக்கு எப்படி தெரியும்? தங்களுடைய லிமிட்டட் சர்க்கிளை தாண்டி நாலெட்ஜ், அதாவது அறிவு வெளியே பரவக்கூடாது என்ற வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், சுயநல கும்பலின் கொள்கைதான் நம் பூர்வீகர்கள் இம்மாதிரி சயின்ஸ் உண்மைகளை கூறாமல் கதையிலே போர்த்தி மூடி வைத்ததற்கு காரணம் என்றும் சிலர் குற்றம் சொல்கிறார்கள். இது ரொம்ப தப்பாகும். மனஸ் கட்டுப்படாதவர்களுக்கு அறிவை மட்டும் கொடுப்பது அனர்த்தத்தில் தான் முடியும். பெரும்பாலான ஜனங்கள் மனஸ் கட்டுப்படாதவர்களாகத்தான் இருப்பார்கள். சயின்ஸ் சகல ஜனங்களுக்கும் பரவி
முன்னேறிக்கொண்டே இருக்கும்போது அந்த முன்னேற்றத்துக்கு எதிர் ரேஷியோவில், அதாவது எதிர் விகிதாச்சாரத்தில் லோகத்திலே தர்மம் பின்னே போய்கொண்டே இருப்பதை நாம் பிரத்யக்ஷமாக பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். இதை அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பே போஜன் சமராங்கண சூத்திரத்தில் சொல்லி இருக்கிறார். அதிலே ஏரோப்ளேனை பற்றி கூட வியோமயானம் என்று சொல்லி, ஆனாலும் அதன் தியரியை மாத்திரம் கொஞ்சம் கொடுத்து இதை செய்யும் ப்ரொசீஜரை இங்கே விஸ்தாரம் பண்ணாததால் அது தெரியாதாக்கும் என்று நினைக்க வேண்டாம். நன்றாக தெரியும். ஆனாலும் புஸ்தகத்தில் எல்லாருக்கும் தெரியும்படியாக எழுதி வைத்து விட்டால் அதனால் லோகத்துக்கு நன்மையை விட கெடுதியே ஜாஸ்தி உண்டாகும் என்றுதான் இங்கே சொல்லவில்லை என்று காரணம் காட்டியிருக்கிறார். அவர் சொன்னதில் உள்ள உண்மையை நாம் கண்கூடாக பார்த்துவிட்டோம். ரணபூமியில் மட்டும் யுத்தம் என்றில்லாமல் நாடு நகரமெல்லாம் குண்டு போட்டு வேர்ல்ட் வார் நடந்ததற்கு காரணம் விமானப்படையெடுப்பு தானே. ஹிருதயம் சுத்தியாவதற்கு முந்தி புத்தி மட்டும் விருத்தியானால் அனர்த்தம்தான் என்பதை சமயாச்சாரங்கள் எடுபட்டு போய் சயின்ஸ் மட்டும் அபிவிருத்தியாகிக் கொண்டிருக்கிற இக்காலத்தில் நன்றாக பார்க்கிறோம். இதனால்தான் சுதர்களான நல்ல கல்ச்சர் உள்ளவர்களுக்கென்று மாத்திரம் நம் பூர்வீகர்கள் அநேக விஷயங்களை வைத்துவிட்டனர். சமீப காலமாக நம் சாஸ்திர விஷயங்களில் பல சயின்ஸுக்கு ஒத்து வருகின்றனவென்று கண்டு கொண்டதில் படிப்பாளிகள் கொஞ்சம் அதனிடம் கௌரவ புத்தி காட்ட தொடங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னேன். சயின்ஸ் கொஞ்சம் விருத்தியா இருந்த போது கேலி செய்தார்கள். இப்போது அதிக வளர்ச்சி அடைந்த பின் சில அம்சங்களை கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் சயின்ஸ் விருத்தியாக ஆக இன்னும் பல சாஸ்திரிய சமாச்சாரங்களுக்கும் சயின்டிபிக் பேசிஸ் இருப்பதாக கண்டுபிடிப்பார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.